கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு நம்ம ஏசாயா 3வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:9. ஜெபத்தோடு இந்த செய்திக்குள்ளே கடந்து செல்வோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடனே துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமென், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது, ஆமென், எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். லீலா பிரைஸ் லார்ட், ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், கவிதா சிஸ்டர் பிரைஸ் லார்ட், எங்க சம்பந்தி அம்மா ஜானகி அம்மா, ஜெயந்தி அக்கா சம்பந்தி அம்மா பிரைஸ் லார்ட். JM ஸ்டாலின், எனக்கு பார்க்க சந்தோஷமா இருக்கு. நேற்று வருத்தத்தோடு சொன்னேன், இன்னைக்கு ஸ்டாலின் கரெக்டா வந்துட்டார். God bless you. செல்வி டீச்சர் பிரைஸ் லார்ட், மரியாள் சிஸ்டர் பிரைஸ் லார்ட். இன்னைக்கு நிறைய ஃபுல் அட்டெண்டன்ஸ் இருக்கிற மாதிரி தோணுது. ஏசாயா 3வது அதிகாரம் 9வது வசனத்தை தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 3:9. அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சியம், அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல் சொதாம் ஊரை போலவும் வெளிப்படுத்துவார்கள். அவர்கள் ஆத்துமாக்களுக்கு ஐயோ, தங்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறது ஆத்துமா. இந்த ஆத்துமாங்கிறது இன்னைக்கு நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஆத்துமாக்கு ஒரு எபிரேய வார்த்தை, நம்ம எபிரேய பார்க்கணும். நெஃபாஸ், நெஃபாஸ், NEPES, நெஃபாஸ். இங்கிலீஷ்ல சோல், SOUL. ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அவங்களுக்கு தெரிஞ்சுதான், தெரியாத நான் சொல்லிக் கொடுக்குறேன். மனுஷர்களுக்கும் மிருகத்திற்கும் உள்ள மெயின் வித்தியாசம் தான், அவங்களுக்கு ஆத்துமா கிடையாது. இது நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த ஆத்துமாங்கிறது இங்கிலீஷ்ல என்னெல்லாம் இதனுடைய காம்பனன்ட் கொடுத்திருக்காங்கன்னா, செல்ஃப், சுயம். இந்த சுயங்கிறது ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு மாறும். ஒரு சிலர் எவன் எக்கடை விட்டு போனாங்க, நான் நல்லா இருக்கணும், அது ஒரு கூட்டம் இருக்காங்க. எவன் எக்கடை கெட்டு போனாங்க, ஆனா மற்றவர்களுக்காக தங்க வாழ்க்கையை வாழ்றதுக்குன்னு ஒரு கூட்டம் இருக்காங்க. அந்த அவங்களுக்கும் என்ன கொடுத்திருக்காங்கன்னா சோல். அந்த ஆத்மா சந்தோஷப்படணும். எப்ப சந்தோஷப்படணும்னா, மற்றவர்களுக்கு நான் நன்மை செய்தேன், நான் சந்தோஷமா இருக்கிறேன், அவங்க பார்க்க சந்தோஷத்தை பார்த்து இவங்க சந்தோஷப்படுறாங்க. அதனால அதை செல்ஃப். மூன்றாவது லைஃப், ஜீவன். இந்த ஆத்மா இந்த சரீரத்துக்குள்ள எவ்வளவு நாள் தான் இருக்க முடியுமானா, அந்த லைஃப் இருக்கிறவா தான். லைஃப் முடிஞ்சிச்சுனா இந்த ஆத்மா இந்த பூமியை விட்டுட்டு தன்னை தந்த தேவன் போகணும். அந்த வாழ்க்கையில பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ்ந்தாங்கன்னா பரலோகத்துக்கு போவாங்க, இல்லைன்னா நரகத்துக்கு போவாங்க. அது லைஃப். அடுத்து பாத்தீங்கன்னா பர்சன், ஒரு ஆள் தத்துவம் நிறைந்தது. ஆள் தத்துவம்னா என்ன சொன்னீங்கன்னா, எங்க வீட்டில் நாங்கள் 3 பேருக்கு அண்ணன் தெரியும், உங்க எல்லாருக்கும் தெரியும்.
ஆனா 3 பேருக்கும் என்னது காமனா இருக்குன்னு கேட்டீங்கன்னா எதுவுமே கிடையாது. எங்க வீட்டுல 3 பேருக்கும் எதுவுமே காமன் கிடையாது. எல்லாம் வேற வேற, பார்வை வேற, எல்லாமே இருந்தது. ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கையை வாழ்றாங்க. ரைட், அது பர்சன். அடுத்து ஹார்ட். இந்த ஹார்ட்டுக்கும் சோல் இதான் இருக்குது. ஹார்ட் இது நீங்க பார்க்கற லப் கிடையாது. இது இருதயம். ஆண்டுடைய இருதயம் வேதனைப்படும் சொல்றோம். அந்த இருதயங்கிறது இதேதான். அடுத்து கடைசியாக தி ஆக்ட் ஆஃப் பிரீதிங். இந்த ஆக்ட் ஆஃப் பிரீதிங்ல இருந்து நம்ம இந்த செய்தியை ஆரம்பிக்க போயிடும். ஆக்ட் ஆஃப் பிரீதிங்கிறது எப்படி இந்த மனித தத்துவம் ஆரம்பிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆதியாகமம் 1வது அதிகாரம் 2வது அதிகாரம் 7வது வசனம். இங்க இருந்தா ஆக்ட் ஆஃப் பிரீதிங் ஆரம்பிக்குது. தேவன் கர்த்தர் மனுஷனை பூமியிலே மண்ணினாலே உருவாக்கி, அந்த மண்ணினாலே உருவாக்கி இருக்கும் போது அசையல. ஆக்ட் ஆஃப் லைஃப் அல்ல, அசையல. ஆனா அவர் நாசில இருக்கிற சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவ ஆத்மாவான. ஜீவ ஆத்மானா நஃபஸ், ஜீவ ஆத்மா. அந்த நேரத்தில் அசையுது. அந்த அசையும் போதுதான், அந்த அசைறது திரும்ப எப்ப அசையாதுன்னா அந்த ஜீவ சுவாசம் வெளியே வரணும். ஸ்டாப் பிரீதிங். இது முதல் குறிப்பு. ஆண்டவர் 2வது முதல் அதிகாரம் 20வது வசனத்தை பார்ப்போம். 1:20. இப்ப இந்த 19வது வசனம் வர அசைவு இல்லாத காரியத்தை உண்டு பண்ணுகிறார். உயிர் இல்லாத காரியம். சூரியன், சந்திரன், நட்சத்திரம், வெளிச்சம், எக்ஸெட்ரா எதுவுமே அசைவாது. எல்லாமே உயிர் இல்லாதது. ஆனா 20வது வசனத்துல பின்பு தேவன் மீண்டும் ஜீவ ஜந்து பூமியிலே வானம் என்கிற ஆகாயவர்களே பறக்கும் பறவை. இவைகள் எல்லாத்தையும் இதுக்கு லைஃப் இருக்கும், ஆத்மா இருக்கும். இதை நான் புரியுதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லுவேன். உங்களுக்கு சொல்லியிருப்பேன், திரும்ப சொல்றேன். சோல், ஆத்மா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுல ஆள் தத்துவம் இருக்கும். ஆள் தத்துவத்தை புரியுதுக்கு நான் 3 பெண்களை நான் உங்களுக்கு வழக்கமா சொல்லுவேன். எப்படி கேட்டீங்கன்னா, ஒன்னு எங்க அம்மா, 2வது என் மனைவி, 3வது என் மக டீனா. இந்த 3 பேர், 3 பேரும் பெண்களா? எஸ், 3 பேர் பெண்கள் தான். ஆனா ஒரு மனிதன் ஆத்மா இருக்கிறவனுக்கு எங்க அம்மா யாருன்னு எனக்கு தெரியும், என் மனைவி யாருன்னு தெரியும், என் மக யாருன்னு தெரியும். 3 பெண்கள் தான். ஆனா 3 பேருக்கு வித்தியாசத்தை என்னால உணர முடியும். ஏன்னா நான் ஒரு ஆத்மா உள்ள ஒரு மனிதன். இது பன்றிக்கு தெரியாது. பன்னிக்கு அம்மா பண்ணின்னு தெரியாது, அக்கா பண்ணின்னு தெரியாது, மனைவி கிடையாது. அப்ப அவங்களுக்கு நமக்கு உள்ள வித்தியாசத்தை தான் இங்க இருந்து நம்ம ஒரு வித்தியாசத்தை நம்ம பார்க்கிறோம். மூவிங் ஆப்ஜெக்ட். சரி, இந்த இன்னர் மேன், அவுட்டர் மேன் 2 காரியத்தை பார்க்கிறோம். உள் மனிதன், வெளி மனிதன். இந்த உள் மனிதனும் வெளி மனிதனையும் நம்ம பிரிச்சு வேதத்துல எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 கொரிந்தியர் எடுத்து பாருங்க. 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். 2 சரி, 2 இல்ல, 4வது அதிகாரம் 16 வசனம். 4:16. ஆனபடியால் நாங்கள் சோர்ந்து போவதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்தும் உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக. சோ 2 வகையான. ஒன்று உள்ளான மனிதன். இந்த உள்ளான மனிதனுக்கு என்ன பேர் கொடுத்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னர் சோல். இன்னர் சோலை தான் நஃபீஸ் சொன்னதான். NEPES நஃபீஸ். இன்னர் மேன் பேரு நஃபீஸ். வெளி மனிதனுடைய பேர் என்ன? சீம். SEM. சீம், வெளி மனிதன். என்னைய பார்க்கறது வெளி மனிதனை பார்க்கறீங்க. உள்ளான மனிதனை உங்களால பார்க்க முடியாது. அதனுடைய வெளிப்பாடை நீங்க பார்க்க முடியும். வெளிப்பாடு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 3 யோவான் 2வது வசனத்துல, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு சொல்றாரு. ஆத்துமா வாழ்வது போல எல்லாவற்றும் வாழ்ந்து சுகமாயிரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு மனிதன் நீங்க பாக்குறீங்க, அவனுடைய வாழ்க்கையில ஒரு ரொட்டீன் லைஃப் இருக்கு. இப்படி ஒன்னால வாழ முடியுது? என் இன்னர் மேன் எனக்கு தெரியும், இது எனக்கு தேவைன்னு சொல்லி. நீ ஏன் இதை செய்யற? என் இன்னர் மேன் ஹாப்பியா இருக்கும்.
2 வகையான சந்தோஷத்தை நான் உங்களுக்கு காட்டுறேன். உலக பிரகாரமான சந்தோஷம் இருக்குது. அனித்தியமான பாவ சந்தோஷம் யார் அனுபவம்னு இன்னர் மேன் தான். வெளி மனிதனுக்கு அது கிடைக்காது. எப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னுடைய பர்சனல் அனுபவத்தை சொல்றேன். ஒரு காலத்துல பயங்கர குடிகாரன் இருந்தவங்களுக்கு குடிக்கும் போது அவங்க வாழ்க்கையில அடுத்த நாள் தான் தெரியும் ஹேங் ஓவர் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். தலை பின்னுன்னு பின்னிரும். அங்க எங்க குடும்ப கெட்ட குதிரை வந்துச்சு. அங்க எல்லாம் என்ன சொல்றீங்கல்ல, குற்றாலத்துல ஓட்ட வச்சிருந்தாங்க. அதுல அப்பா மகன், அப்பா வேற இடத்துல குடிச்சாரு, மகன் வேற இடத்துல குடிச்சாரு. மகன் குடிச்சிட்டு பயங்கரமா குடிப்பான். பையன் குடிச்சிட்டு அடுத்த நாள் தலைவலி பின்னுது. எப்பா தலைவலி அடிக்குதுவா, அப்பா ஆலோசனை கொடுக்கறது, டே ஒரு பெக்கெடுத்து கபா நாடி தலைவலி போயிடும். நாங்கெல்லாம் சிரிச்ச எண்ணியா லைசான்ற குடும்பத்துல பிறந்து அப்பா மகனுக்கு ஆலோசனை சொல்றாரு. அப்ப அந்த இன்னர் மேனுக்கு சந்தோஷம் கிடையாது. நாங்கெல்லாம் ஒரு சின்ன பிரேயர் நடத்தோம். அதை என் தங்கச்சி நாங்கெல்லாம் ஒரு குரூப், வாடா நம்ம பிரேயர் நடத்திட்டு, அப்ப பாட்டு புத்தகம்லாம் இல்லை, பாடல் நம்ம மனசுல இருந்துச்சு, அதை வச்சு துதித்து பாடிட்டு இருந்தோம். அப்ப இன்னர் மேன் சந்தோஷமா இருக்கான்னா, அதனாலதான் யோவான் சொல்றாரு, ஆத்துமா வாழ்வது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு. எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும்னா ஆத்மா சந்தோஷமா இருக்கும். ஆத்மா சந்தோஷமா இல்லைன்னா எதுவுமே கிடைக்காது. சரி, இது இந்த வசனத்தை வாசிக்கிறேன். 2 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 16-17. மேலும் காணப்படாதவர்களே அல்ல, காணப்படுகளை நோக்கி இருக்கிற நமக்கு அதி சீக்கிரமா நீக்கும் இந்த லேசான உபத்திரவம் அதிக கன மகிமையை உண்டாக்குறது. காணப்படுகிறது, காணப்படாதவைகள். இப்ப இந்த இன்னர் மேன், அந்த சோலுக்கு என்ன தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஜபம், வேத வாசிப்பு, ஆண்டவருக்குள்ள ஒரு ஐக்கியம், இதெல்லாம் இருந்தா அந்த இன்னர் மேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு இன்னைக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சது, என் ஆத்மாவுக்கு நல்ல சாப்பாடு கிடைச்சிச்சு. எங்க பாஸ்டர் ஜோ டேனியல் ஒரு செய்தி கொடுத்தாருன்னா அதுல ஒரு டெப்த் இருக்கும். அந்த டெப்த்துக்கு நான் அப்படியே உட்காந்து காத்துக்கிட்டே இருப்பேன். நோட்ஸ் எழுதுறேன், இங்க கொண்டு எழுதி வச்சிருக்கேன். அந்த அளவு டீச்சர்ஸ் டேக்கு ஒரு அழகா ஒரு மெசேஜ் கொடுத்தாரு, நெகேமியா வச்சு, பிரமாதமா இருந்துச்சு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, ஏன் ஆத்மாவை யார் சந்தோஷப்படும், அதான் சந்தோஷப்படும். அடுத்து இதுல 2 வகையான காரியத்தை நம்ம பார்க்க போறோம். 1 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 10வது வசனம். 1 கொரிந்தியர் 2:10. நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர். இப்ப இந்த இன்னர் மேன்ல ஒரு காரியம் நமக்கு வருது. அது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, ஒரு ஹாப்பினஸ். ராஜேஷ் அதை அனுபவிச்சிருக்காரு. அவங்களாம் ஃப்ரண்ட் சீட்ல உட்காந்துருப்பாங்க. நான் ஃப்ரண்ட் சீட்ல உட்கார மாட்டேன், ஆனா என் காது அப்படி ஃபுல்லா எழுதிடும். சரி, அப்ப நமக்குள்ள அந்த ஆத்துமா கருத்து ஆவி இருக்கு. ஒரு முட்டை எடுத்துக்கோங்க, அதுல ஒரு தோடு இருக்கு, அது சரீரத்துக்கு அடையாளம். அப்புறம் இருக்கிற அந்த வெள்ளைக்கரு ஆத்மா, அதுக்குள்ள இருக்கிற மஞ்சள் கரு ஆவி, அங்கதான் ஆவியானவர் தங்குவார். நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார், அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களை ஆராய்ந்திருக்கிறார். அதைத்தான் இன்னர் மேன நெஃபாஸ், NEPES, நெஃபாஸ். அந்த ஆழத்தை உள்ள போய் டீச் பண்றது ஆவியானவர். அது பாருங்க 11வது வசனம். மனுஷனுடைய ஆவி இல்லாமல் மனுஷனுடைய தேவனுடைய ஆவி. 2 ஆவி, மனுஷனுடைய ஆவி, தேவனுடைய ஆவி. இது 2ம் வித்தியாசமான தன்மைகளை உடையது. இப்ப ஒரு மீன் இருக்கு, தண்ணியில தான் வாழ முடியும், வெளியில வச்சா துடிச்சு செத்து போயிடும். முதல்ல இருக்கு, தண்ணிக்குள்ளே இருக்கும், வெளியில இருக்கும். பாத்துக்கீங்களா? அது போல தவளை இருக்கு, உள்ளே இருக்கும், வெளியே இருக்கும். நமக்கு உள்ள இருக்கிற ஆத்துமா என்னைக்கு ஒரு பரிசுத்தங்கிற ஒரு நிலைமைக்குள்ள வருகிறதோ, அன்னைக்கு ஆவியான உள்ள வந்து உட்கார்ந்து என்ன செய்வார்னா, தேவனுடைய ஆழங்களை எங்க வெளிப்படுத்துகிறார்னா நெஃபாஸ்ல வெளிப்படுத்துகிறார். அது பாருங்க 12. நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல். இந்த உலகத்தின் ஆவி என்ன செய்யும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை ஏமாத்தலாம், எப்படி ரூபாய் அடிக்கலாம்.
நேற்று எங்களுக்கு 3 தலைமுறையா அந்த குடும்பம் எங்களுக்கு தெரியும். இந்த பொண்ணுடைய தாத்தா எங்க அப்பாவுடைய பேஷண்ட், அவர் இறந்தாரு. இந்த பொண்ணுடைய அப்பா எங்க பேஷண்ட், அப்பா இறந்தாரு. இப்ப நாங்க அந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்கோம். கணவன் இறந்தார். ரொம்ப சோகம் வந்து என்கிட்ட உட்காந்தார். எப்பவுமே சோக கதை என்கிட்ட சொல்லுவார். அவர் சொல்றா, என் மாப்பிள்ளைக்கு ஒரு தம்பி, அவங்க 2 பேர் சேர்ந்து ஜாயிண்டா ஒரு சொத்து, ஒரு பெரிய கடை மதுரையில் இருந்துச்சு. எனக்கு தெரியும், ஏன்னா என்னுடைய அதை 50% அந்த வாடகை வரும், நாங்கள் அதை வச்சு செலவழிச்சிட்டு இருக்கோம். திடீர்னு ஒரு ஆள் வந்து நீட்டானா, இதுதான் உங்க மாப்பிள்ளை எத்தனையோ லட்சம் கடனை வாங்கினாங்கிட்ட, கடனை வாங்கிட்டு அதை கட்டாதனால என் பேர்ல எழுதி கொடுத்துட்டான் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபால்ஸ் சைன் போட்டு கொடுத்துட்டு போயிட்டே இருக்கணும். யாருமே கேட்க கிடையாது. நான் ஒரு விதவை அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றேன். அப்ப இந்த உலகத்தின் இதைத்தான் அண்ணன் செத்து போயிட்டான், அன்னைக்கு ஒரு பவரும் கிடையாது, நான் அதை அடிச்சு வாங்கிட்டான் சொல்லி எனக்கு அந்த சொத்தையை கைவிட்டு போயிடுச்சு. நான் யார்கிட்ட போய் கேட்கறது? யாரும் எனக்காக வரமாட்டாங்க, முடிஞ்சிச்சது. அதான் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவர்களை அறியும்படிக்கு தேவனிடத்திலிருந்து புறப்பட்ட ஆவியை பெற்றோம். இந்த தேவனிடத்திலிருந்து அனுப்புற ஆவி எங்க இருக்கணும்னா நம்முடைய நெஃபாஸ்ல இருக்கும், உள்ளான மனிதர்கள் இருக்கும். சரி, சில வசனங்களை நம்ம பார்க்க போகிறோம். சங்கீதம் 119 எடுத்துக்கணும். சங்கீதம் 107, 119, 107. நான் மிகவும் உபத்திரவப்படுகிறேன், கர்த்தாவே உம்முடைய வசனத்தின்படியே என்னை உயிர்ப்பியும். இந்த உயிர்ப்பியும்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய ஆத்மா மண்ணோடு ஒட்டிக்கிட்டு கிடக்குது. இதுக்கு ஒரு அசைவு தேவை. அந்த அசைவு அது எப்படி அந்த அசைவு கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே சங்கீதம் 119, 88 வாசிப்பேன். 88. உமது கிருபையின்படியே என்னை உயிர்ப்பி. அதாங்க என்னையும் உங்களையும் ஆண்டவர் உயிர்ப்பித்து அந்த ஆவியான உள்ள வந்து நம்ம வேதத்தினுடைய ஆழத்தை நம்ம கற்றுக்கொள்கிறோம்னா காரணம் அப்படி கிருபை, நம்முடைய திறமை கிடையாது. இந்த ஆத்மாவுக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டா, இளைப்பாறுதல் தேவை, ரெஸ்ட். இன்னைக்கு ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டா நான் உடனே இளைப்பாற மாட்டேன். உடனேயே நான் அடுத்து இந்த லாங்குவேஜ்ல அடுத்து என்ன எழுதணுங்கிறது நான் உட்காந்து எழுதிருக்கேன். அப்புறம் அப்லோட் பண்ணிட்டு ரிலாக்ஸ். யாத்ராகமம் 23வது அதிகாரம் 12வது. 6 நாள் உன் வேலையை செய்து 7ஆம் நாளிலே உன் மாடும் உன் கழுதையும் இளைப்பாறவும். மிருகத்திற்கும் இளைப்பாறுதல் தேவை. இது ஆண்டவர் கொடுக்கிற கட்டளை. ஒரு ராஜா இளைப்பாறுதல் நம்ம பார்க்க போறோம். 2 சாமுவேல் 16வது அதிகாரம் 14வது. 2 சாமுவேல் 16:14. ராஜாவும் அவரோடு இருந்த சகல ஜனங்களும் விடாய்த்தவர்களாகி தங்கமிடத்தில் இளைப்பாறினார். அப்சலோம் துரத்திட்டாராம். உயிருக்கு பயந்து ராஜா ஓடுறாரு. ஓடி ஓடி இது சரிதை 2 சேர்ந்துருச்சு. ஒரு பக்கம் இருதயம் வேதனைப்படுது, ஆத்மா வேதனைப்படுது, சரீரமும் ஸ்ட்ரெஸ் ஆகுது. இது 2 சேர்ந்து வருகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ். சரி, நம்ம வாசனத்துக்குள்ள போகிறோம். எசாயா 3வது அதிகாரம் 9வது வசனத்தை நம்ம தியானிக்கிறோம். வசனத்தை நான் திரும்ப வாசிக்கிறவங்களுக்கு அவர்கள் முக பார்வை நம்ம பார்க்கிறோம். 3வது அதிகாரம் 9வது வசனம், அவர்கள் முக பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சி. முக பார்வை அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு பெருமை உள்ள கண்கள். இந்த பெருமை உள்ள கண்களை நீங்க எங்க பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதே 16 வசனம், எசாயா 3:16. பின்னும் கர்த்தர் சொல்லுகிறது, சீயோன் குமார்த்தியில் அகந்தையா இருந்து. அகந்தை அதுங்க சில ஆண் பெண் 2 பேரும் நான் சொல்றேன். உங்க நடை எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்படி ஒரு ஸ்டைல நடப்பாங்க. அந்த உள்ள நடக்கும்போது அந்த ஸ்டைல் அகந்தையாய் நடந்து, கழுத்துகளை நெறித்து நடந்து, கண்களை மறுட்டி பார்த்து,
ஒய்யாரமாய் நடந்து தங்கள் கால்கள் சிலம்பு ஒலிக்க திரிகிறார்கள். இப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா 26 அவருடைய வாசல் துக்கித்து புலம்பும், அவர்கள் வெறுமையாக தரையில உட்கார வேண்டும். ஆண்டவரை பெருமை உள்ளவருக்கு எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ கிருபை கொடுக்கிறார். இது அகந்தையா இருக்கிறவர்கள். இவர்களுக்கு என்ன நடக்குதுன்னா அன்எக்ஸ்பெக்டட், அவர்கள் எதிர்பார்க்க மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பேஷண்ட், பெரிய பணக்காரன், இப்படி ஒரு பணக்காரன் பார்க்க முடியாது. அவன் ஒரு நாள் என் மனைவி போட்ட ஒரு நகையை பார்த்துட்டு கேட்குறேன், எதுங்க அப்படி பொடி பொடி கல்லா வாங்கியிருக்கீங்க, கொஞ்சம் பருவட்டு கல்லா வாங்கலாம்ல ஒரு மாதிரி அப்படி வருத்தப்பட்டான். என்ன உங்க ஃப்ரெண்ட் இப்படி சொல்றாரு அப்படின்ட்டு நான் சொன்னேன், நம்மளால இவ்வளவுதான் முடியும். அவர் பெரிய பணக்காரர். அவர் என்ன ஆச்சு, அவருடைய வாழ்க்கையில கேட்டீங்கன்னா ஒரு பெரிய ஒரு சொத்து வச்சிருந்தார். அந்த சொத்தை கொரோனா நேரத்தில் இவர் ஒரு பேங்க்ல 3 கோடிக்கு அந்த சொத்தை அடை வச்சு ரூபாய் வாங்கினார். யாருக்கும் தெரியாது, எப்படி செலவழிச்சாருன்னு தெரியாது. அது வட்டியோட சொத்து 4 கோடி ஆச்சு. இப்போ அது ஆக்ஷனுக்கு வருது. இவர் பையங்க 2 பேரும் விட்டுட்டு ஓடியே போயிட்டாங்க அப்பாவை. இதுதான் அகந்தையா நடக்கும்போது இன்னைக்கு அவர் சொல்றாரு, எனக்கு சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுறேன் டாக்டர். பெருமையெல்லாம் அந்த ஒரு நாள் ஒன்றும் இல்லாமல் ஆக்கி வச்சிருவார். சரி, இப்ப அன்எக்ஸ்பெக்டடா ஒரு காரியம் நடக்குது. ஒரு பெருமையில் ஒரு ராஜாவுக்கு விரோதமாக அன்எக்ஸ்பெக்டடான ஒரு காரியம் இருக்கு. அது என்ன நான் பார்ப்போம். அந்த ஆத்மால அந்த 2 பேர் ஆத்மா காட்டுறேன். ஒன்னு ராஜாவுடைய ஆத்மா எப்படி இருந்துச்சு, சாமுவேலுடைய ஆத்மா எப்படி இருந்துச்சு பார்ப்போமா. 1 சாமுவேல் 15வது அதிகாரம். இப்ப சவுல் யார அமலேக்க ராஜாவை கொல்லணுங்கிற கொல்லல. இப்ப சாமுவேல் என்ன சொல்கிறார் கேட்டீங்கன்னா 1 சாமுவேல் 15வது அதிகாரம் 32 பின்பு சாமுவேல் அமலேக்கின் ராஜாவாகிய ஆகாகை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஆகாக சந்தோஷமா ஹாப்பியாரு. ஏன்னா ராஜாவே என்னை விட்டுட்டாருங்க, நீ யாரு, நீ ஒரு பூசாரி தான், நீ பூசாரி தான் சொல்லுவான், உன்னால என்ன செய்ய முடியும் ஒரே ஸ்டைலா வராது. அப்ப ஒரு ஆத்மா அடி துள்ளிக்கிட்டு இருந்திருக்கும். இடத்துல வந்து மரணத்தின் கசப்பு அற்றி போனது நிச்சயம் என்றார். மரணத்தின் கசப்பு அற்று போயிடுச்சுன்னா என்ன, இனி நான் சாக மாட்டேன். ஏன்னா அவரு ராஜா சவுலே என்னை விட்டுட்டாரு. சாமுவேல், உன் பட்டயம் ஸ்திரீகளை பிள்ளையற்றவர்களாக்குறது போல ஸ்திரீகளுக்குள்ளே உன் தாயும் உன் பிள்ளை அற்றவளாக என்று சொல்லி, உங்க அம்மாக்கு நீ பையன் கிடையாது, காலிவெல்ல போறேன்ட்டு சாமுவேல் கீழ்காலிலே கர்த்தருக்கு முன்பாக ஆகாசை துண்டித்து போட்டான். இப்ப சாமுவேலுடைய ஆத்மா எப்படி சொல்லுங்க, சாமுவேல் துக்கப்பட்டாருங்க. இந்த ஆத்மா துக்கப்பட்டுச்சு. இப்ப ஆண்டவர் சொன்ன கட்டளைய நான் நிறைவேற்றிட்டேன், ஐ எம் ஹாப்பி. இதுதான் ஒரு ஆகாஷ் ராஜாவுடைய ஹாப்பினஸ் ஒரு செகண்ட்ல போயிடுச்சு. இவருக்கு இந்த உள்ளான மனிதன் இருந்த பாரம் இப்ப போயிடுச்சு. 2 சாமுவேல் 2 ராஜாக்கள் 9வது அதிகாரம் 30வது வசனம். ஒரு ராணியை பார்க்கிறோம். 9:30. ஒரு கண்களுக்கு மை போட்டுட்டு இருக்கிற எசேபேல் 30 பாருங்க. இந்த எசேபேல் கண்ணுக்கு மை போட்டுட்டு இருக்கும்போது அவன் ஆத்மா குஷியா இருக்கும். என்னை பார், என் அழகை பார், பாட்டி. இப்பயும் பாட்டி தான் லிப்ஸ்டிக்லாம் போட நான் பார்த்துருக்கேன். கண்மை போட்ட பாட்டி நான் பார்த்துருக்கேன். இந்த பாட்டிமா கண்மை எல்லாம் போட்டு அவன் ஆத்மா ஒரே குஷியா இருக்கும். ஆனா அவளுக்கு தெரியாது கொஞ்ச நேரத்தை சாப்பிட்டு முடிய போச்சு. இப்ப எகு வரார். அந்த எகு வந்து ஆண்டவர் உண்டாக்குனதே எதுக்குன்னா ஆண்டோடைய திட்டத்தை நிறைவேற்றது எகு. இந்த எகு வரும்போது தெரியும் நம்ம எதுக்காக ஆரம்பிச்சு. அப்ப அவர் ஆத்மால ஒரு பெரிய ஒரு பாரம் இருக்குங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லிட்டாரு, நான் அதை செய்யணும். அந்த பாரத்தோடு வருகிறார். வந்து பாட்டியம்மாவை பார்த்து என்ன சொல்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எகு ஒளிமுகத்தில் வந்த பொழுது அவள் தன் ஆண்டவனை கொன்ற சிம்ரி சேமம் அடைந்தானா என்ற ஒரு கேள்வி கேட்டான். இவனுக்கு தெரிய மாட்டேங்குது இவ சாக போறாங்கிறது. அப்பொழுது அவன் தன் முகத்தை ஜன்னலுக்கு நேராக எடுத்து என் பட்சத்தில் இருக்கிறது யார்
இவன் பார்த்து அவளை கீழே தள்ளுங்கள், அப்படியே கீழே தள்ளாங்க. அப்ப ஆத்மா ஒரு பாரம் இருக்குது. நம்ம பார்த்தோம், தாவீது அப்சலோம் துரத்துறதுனால ஆத்மா பாரம் பிளஸ் சரீரம் பலவீனம் ஆச்சு. ஆனா இந்த ஆத்மாவுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் கிடைக்கணும்னா இந்த முக பார்வை எப்படி ஸ்டைலா நடக்கிறாங்கன்னு சொல்லி இந்த வசந்த வாசத்தை நமக்கு புரியும். 3வது அதிகாரம் 9வது வசனம், அவர்கள் முகப்பார்வை அவர்களுக்கு விரோதமாக சாட்சி இருக்கிறது. இந்த முகப்பார்வையில ஆத்மால பெருமை உட்கார்ந்துச்சு. அடுத்து பாருங்க, அந்த பெருமை இருந்தனால என்ன நடக்குது அப்படின்னு, அவர்கள் தங்கள் பாவத்தை மறைக்காமல், பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வு அடைய மாட்டான், அதை அறிக்கை செய்து விட்டு அந்த கிருபையை கொடுக்கிறார். ஆனா இவங்களுக்கு அதெல்லாம் கிடையாது. தங்கள் பாவத்தை மறைக்காமல் சொதம் ஊராய் போலவும் வெளிப்படுத்துகிறார்கள். அவர்கள் ஆத்துமாக்களுக்கு ஐயோ, அவர்களுக்கே தீமையை வருவித்துக் கொள்கிறார்கள். இல்ல அடுத்த குறிப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துன்மார்க்கன் எப்படி இருப்பான்னு சொல்லி நம்ம சங்கீதத்துல பார்க்க போகிறோம். சங்கீதம் 10வது அதிகாரம் 4வது வசனம். சங்கீதம் 10. துன்மார்க்கன் தன் கர்வத்தினாலே தேவனை தேடும். ஏன் தேவனை தேட மாட்டான் அப்படின்னு கேட்டீங்கன்னா, எனக்கு எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு, எனக்கு பிரச்சனை இல்லை, நான் எதுக்கு தேடணும் உன் கடவுளா அப்படின்னு சொல்லுவாங்க. சங்கீதம் 73வது அதிகாரம் 6வது வசனம். 73:6. ஆகையால் பெருமை சரப்பணியை போல் அவருடைய சுற்றிக்கொள்ளும். சரப்பணினா ஒரு பெரிய நெக்லஸ். அந்த நெக்லஸ் போட்டிருக்கும் போது என்ன இருக்கும்? பெருமை இருக்கும். அதனாலதான் அங்க பாக்குறோம், கொடுமை ஆடையை போல அவரை மூடிக்கொள்ளும். இதெல்லாம் அந்த ஆத்துமால கிடைக்கிற ஒரு பெருமை. அந்த ஆண்டவத்தை அழிச்சு விடுவார். சரி, நீதிமொழிகள் 30வது அதிகாரத்துல 30:13. வேறொரு சந்தேகம் உண்டு, அவர்கள் கண்கள் எத்தனை மேற்றுமையும் அவர்கள் இமைகள் எத்தனை தெரிப்புமாய்கள். அதாவது இந்த பெண் பிள்ளைகள் நான் பார்த்துருக்கேன், கண்ணால பேசுவாங்க. நான் ஏதாவது சொன்ன அப்படின்னா எனக்கு கோபம் வந்துடும். எனக்கு வாய் இல்லையா பேசி என்னன்னா இப்படிங்கிற நீ. இதுதான் அது எது இது இங்க வருங்க. வேறொரு சந்ததியும் உண்டு, எங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது. அவர்கள் கண்கள் எத்தனை மேற்றின்மையும் அவர்கள் இமைகள் எத்தனை நெருப்பு முல்லைகள். தேசத்தில் சிறுமியானவர்களையும் மனுஷர்கள் எளிமையானவர்களையும் பட்சிக்கிறதுக்கு ஆண்டவர் நினைச்சாரு. அவர் காத்துட்டு இருக்கார். ஒரு பக்கம் அசுத்தாவையும் வாழ்ந்துகிட்டு இருக்கும். இந்த சுத்தம் குரம் பாதையை குறித்து நாம பார்க்க போயிடும். ஆதியாகமம் 13வது அதிகாரம் 13வது வசனத்துல ஆண்டவர் சொல்றாரு, பாவிகளே மகா பாவி, மகாலட்சுமி பார்த்துருக்கீங்க, எனக்கு மகா பாவி. ஆதியாகமம் 18வது அதிகாரம் 20வது வசனத்துல கூக்குரல் பிரியுது. மகா பாவி கூக்குரல் பிரியுது, ஹை லெவல்ல. 5வது அதிகாரம் அவர்கள் ஆண் புணர்ச்சி செய்யற பாவத்தை செய்யறாங்கன்னு சொல்லி இது வெளிப்படுது. இது உள்ள இருக்காது, ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், வெளியில வந்துடும். இவர்கள் ஆத்மாக்கு ஐயோங்கிறார் ஆண்டவர். ஐயோங்கிறது என்ன மட்டும் பார்த்து நம்ம அதை படிக்கிறோம். ஐயோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, புலம்பல் எடுத்துக்கொள்ளுங்கள். புலம்பல் 3வது அதிகாரம் 25வது வசனத்துல 3:25, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இது ஆசீர்வாதம். காத்திருக்கிறதா என்னதுங்க, என்னை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். எனக்கு ஒரு வீடு கேட்டேன், கொடுத்துட்டான். ராஜேஸ்வரி ஆத்மா அப்படித்தான் சொன்னேன், எனக்கு கொடுத்தார். அதுல சந்தோஷம். இதெல்லாம் எனக்கு தெரியாது. ரைட், வெரி குட். பாப்போமா, 3:25, தமக்கு காத்திருக்கிறவர்களுக்கும் தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கும் கர்த்தர் நல்லவர். இது நல்லவர் நம்ம சொல்லும்போது எப்படி அவர் நல்லவரா இருக்கார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு நன்மைகளை செய்கிறவர் நல்லவர், நன்மைகளை செய்கிறவர். ஒரு வசனத்தை வாசி இந்த செய்தியை முடிக்க போகிறோம். ஓசியா 13வது அதிகாரம் 9வது வசனம். இஸ்ரவேலே, நீ உனக்கு கேடு உண்டாக்கியாய், ஆனாலும் இடத்திலே சகாயம். இதாங்க
ஆண்டவருடைய அன்பை நமக்கு எல்லாத்திலையும் பார்க்கலாம். கேடு உண்டாக்க நீ என்ன செஞ்ச? உன்னை கெடுத்து கொண்டாய், ஆனாலும் என்னிடத்திலே சகாயம் உண்டு. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கருமையும் உள்ள பிதாவே, துதிக்கிறோம் ஐயா. ஒரு பெருமை சரப்பனை நாங்கள் பார்த்தோம் ஐயா. ஆனாலும் ஐயா, எங்கள் ஆத்மா சந்தோஷமா இருக்கு. காரணம், நாங்கள் உண்மை தேடுகிறோம். இந்த ஆத்மா வாழ்கிறது போல எங்கள் வாழ்க்கை நீர் ஆசிரியருக்காக நன்றி வச்சோம். பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களின் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன்.